2026 தமிழக அரசியல் களம் ஒட்டுமொத்தமாக விஜய் மீது தான். அந்த கவனமே விஜய் மீது தான் இருக்குது. அரசியல் கட்சி பூரா விஜய் மீது தான் இருக்குது. இது அதிகப்படியாவோ அல்லது விஜயை போற்றணும் அல்லது அவரை புகழ்ந்து பேசணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மாற்றம் மக்கள் விரும்புவாங்க. அந்த மாற்றம் விஜயிடமிருந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்தில் கொள்கை எதிரி, அரசியல் எதிரை தாண்டி மற்ற கட்சிகள் பூரா விஜய் மேலே தான். இதை தவிர பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்குள்ள பயங்கரமான உட்பூசல்பா, அங்கேயே அடிதடி, காரம் மறிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. இது ஒரு பக்கம். கிறிஸ்மஸ் விழாவில் ஆதவ அர்ஜுனா கன்னியாகுமரியில் போய் பேச போனால் அங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாரு. அது ஒரு பக்கம். பிஜேபியிலுடைய மேலிடத்திலிருந்து தமிழக தேர்தல் பொறுப்பாளராக வந்திருக்கிற அவர் விஜய் பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறார். ஒரு நார்த் இந்தியன் தான் அவர். முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாரு. பாஜகவினருக்கே கொஞ்சம் ஷாக்காக இருக்குது அவர் சொல்கிறது. இதெல்லாம் மீறி விஜய் ஏறக்குறைய ஒரு கிங் மேக்கர் விளையாடிக்கிட்டு இருக்காரோ, இவர் யாருடன் கூட்டணி போகிறாரு, தனிச்சு நிற்க போகிறாரா, 2026 எலெக்ஷனில் அவருடைய அந்த பங்கு எவ்வளோ பெரிய வீரியமாக இருக்கும் என்பது ஒவ்வொருத்தருடைய பெரிய நோக்கமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு முன், தேர்தலுக்கு பின், தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த கருத்து கணிப்பெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அதே வேளை நான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்னென்னா, இந்த கூட்டணின்ற ஒரு விஷயம் இப்போ அறிவிக்க மாட்டார்கள், யாருமே அறிவிக்க மாட்டார்கள். நெருங்க தான் அந்த கூட்டணிக்கான விஷயம் வரும், தொகுதி பங்கீடு வரும், தேர்தல் அறிக்கை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சலசலப்பெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, முதல் விஷயமா இப்போ கரண்ட்டாக போகிற விஷயம் என்னென்னா, நேற்று நடந்த இந்த தவேகா பனையூர் அலுவலகத்தில் அஜிதா, தூத்துக்குடியினுடைய பொறுப்பாளராக இருந்த அஜிதா, மாவட்ட செயலாளர் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நீங்களாம் மற்றவங்க பேரெலாம் அறிவிச்சிருக்கிறீங்க, என் பேரை ஏன் விட்டுட்டீங்க, நீங்கள் நான் ஏன் என்னை ஒதுக்குறீங்க அப்படின்னு கேட்குற இடம். ஆனால் விஜய் கார் வரும்பொழுது அதை மறித்து நின்று ஒரு பெரிய கரோபரமாகி விஜய் காரையை மறிச்சிட்டாங்க. நேற்று செய்தி ஊடகங்கள்லாம் அது வாய்ப்பச்சு. உட்கட்சி பூசல் பலமாக இருக்குதுப்பா. இந்த உட்கட்சி பூசல் ஏற்கனவே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த உட்கட்சி பூசலை மூடி மறைக்கிறாங்க. இதை தாண்டி அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த உட்கட்சி பூசலை டக்குன்னு சீர் செய்ய மாட்டேன்றாங்க. அது விஜய் ஆகட்டும், புஷி ஆனந்த் ஆகட்டும். சரி, யார் இந்த அஜிதா, என்ன இவங்களுக்கு? தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள்லாம் அறிவிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் அதை மட்டும் அறிவிக்கலை. இவங்க கேட்குறாங்க, ஏறக்குறைய என்ன அப்படியே புறக்கணிச்சுக்கிட்டே வரீங்க, எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். சொல்லணும்னா என்ன, நான் அந்த கட்சிக்காக இருந்திருக்கிறேன், எனக்கு ஏன் பொறுப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு ஏன் மாவட்ட செயலாளருடைய பதவி கொடுக்க மாட்டேங்க, ஏன் அறிவிக்க மாட்டேங்க? நான் நேரடியாக தலைவர்கிட்டே கேட்டுறேன். இது சம்மந்தமாக பொதுச் செயலாளர் புஷியானந்த் கிட்ட பேசுனா அவர் பேசவே மாட்டேன்றாரு, போயிடுறாரு, பிரச்சனைன்னு அவர் ஒதுங்கிடுறாரு அப்படின்னு போய் அந்த கார் முன்னாடி நின்றுது. பல பேர் பல விதமாக பேசினாலும் ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர், நீங்கள் போகும்போது ஒரு கட்சி அலுவலகத்தில் பேசலாம், தொலைபேசியில் பேசலாம், உங்கள் சார்பாக யாராவது பேசலாம். ஆனால் அந்த தலைவர் வரும்போது காரை மறிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அது தவறான ஒரு விஷயம். சரி, அவங்களுக்கு உள்ள விஷயம் அது. அஜிதா இவங்களால் இருந்திருக்காங்க, ஏன் அவங்களுக்கு பொறுக்கிறீங்க, ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க, அவங்க மேலே உள்ள அலிகேஷன் என்ன? இந்த மாதிரியான ஒரு கேள்வி ஒரு பக்கம். இதெல்லாம் மீறி யார் இவங்க? அஜிதாவுடைய அண்ணன் பில்லா ஜெகன், அவர் திமுகவில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கூட ஒரு நெருங்கின உறவினராக அல்லது அங்கே நெருக்கமானவராக இருக்கார். பில்லா ஜெகன் ஏற்கனவே தாவேகான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபொழுது அதில் பொறுப்பில் இருந்தவர். அவர் இப்போ திமுகவுக்கு நெருக்கமாக இருக்கார் அப்படின்போது அவங்களுடைய சகோதரியை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டுறாங்க. அது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு. இவங்க இங்கே நேற்று அந்த பனையூரில் காரம் அடக்குனாங்க, அப்புறமா ஓரம் நிறுத்தினாங்க. அந்த கேட் முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதன் பிறகு திரும்பவும் விஜய் வரும்பொழுது அதே போல் அந்த கார் முன்னாடி நியாயத்தை கேட்கலாம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரியான இருந்தது. ஏறக்குறைய தர்ணா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நிர்மல்குமாரும் ராஜ்மோகனும் தாவேகானுடைய ராஜ்மோகனும் அவங்கள தனியாக கூட்டு போய் பேசிகிட்டு இருக்கிற நேரம் டக்குன்னு விஜயோட கார் போயிடுச்சு. பார்த்தீங்களா இதுக்கு தான் என்னை இப்படி தனியாக கூப்பிட்டு பேச வச்சாங்க, அங்கே அவர் தலைவர் கிளம்பிட்டார் அப்படின்னு. இது சம்மந்தமாக எதுவுமே பேச மாட்டேறாரு புஷியானந்த். அவர் பார்த்தீங்கன்னா கேட்டோட பின் வழியாக போயிட்டார், எங்களுக்கு ஏன் அப்படின்னு கொந்தளிச்ச போகிறது சரி நீங்கள் பேசிக்கலாம், நீங்கள் கிளம்புங்க, இங்கே வேணாம், இன்னும் அடுத்தடுத்து கட்ட வேலைகள்லாம் இருக்குது, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்ச பிறகு அந்த மாவட்ட செயலாளருடைய பேர் சாமுவேல்னு அறிவிக்கிறாங்க. அவங்க அஜிதா இன்னும் கொந்தளிக்கிறாங்க. யார் இந்த சாமுவேல் அப்படின்னா, இவருக்கு ஒரு பெரிய கட்சி பின்புலம், ஆளுங்கட்சி கூட நெருக்கம் இதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லும்போது அஜிதாவுடைய ஆதரவாளர்கள்லாம் நான் சொல்கிறாங்க, எங்கள் சாமுவேல் அவரும் பார்த்தீங்கன்னா அமைச்சர் கீதா ஜீவனுடன் ஒரு
நெருங்கிய உறவினர், அவருடைய ஆதரவாளர், அவர் மட்டும் திமுகவை சேர்ந்தவர் கிடையாதா? நீங்கள் ஏன் இப்படி பார்க்குறீங்க, பாகுபாடு பார்க்குறீங்க? சாமுவேல் வந்து புஷி ஆனந்துக்கு வேண்டப்பட்டவர், அதனால தான் வந்து இந்த பதவி கொடுக்குறீங்க. இது மாதிரியான விமர்சனம். ஒரு பதவிக்காக இப்படி வந்து காரம் மறிக்கிறது, ரோட்டில் போராடுறது, நீங்கள் எங்கே மக்கள் சேவை பண்ண போகிறீங்க? இப்போயே அந்த பதவிக்காக அடிச்சுக்கிறீங்க. இன்னும் எலெக்ஷன் வரல, கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே வந்து எதுவுமே இல்லை, இன்னும் சரியான பொறுப்பே கொடுக்கல. 2026 எலெக்ஷனுக்கு பிறகு உங்கள் வெற்றி தோல்வியை பிறகு தான் நிர்ணயிக்க முடியும். ஆனால் இதுக்குள்ளேயே ஏன்பா இப்படி வந்து பதவின்றீங்க? நீங்கள் ஜெயிச்சு ஒருவேளை வந்துட்டீங்க, கோட்டைக்கு வந்துட்டீங்கன்னா இதை விட உக்கிரமாக இருக்கும் பொழுது உங்கள் பதவி சண்டை அப்படின்னு பொதுவானவர்கள் கேட்குற கேள்வி இது நிச்சயமாக விஜய்க்கே ஒரு மன வருத்தத்தை தந்திருக்கும். அதையெல்லாம் தாண்டி இந்த உட்கட்சி பூசல் அப்படின்றது வந்து எல்லா கட்சியிலும் இருக்குதுங்க. எல்லா கட்சியிலும், லெட்டர் பேட் கட்சியில் கூட இருக்குது, 10 பேர் இருக்கும் கூட. ஆனால் தமிழ்நாட்டில் பெரிய உட்கட்சி பூசல், அது உட்கட்சி பூசல் கூட சொல்லலாம், இல்லை கேள்வி கேட்டாங்க, கணக்கு கேட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஒரு கட்டுரை படித்தப்போ அதுதான் தமிழக அரசியலில் மிகப்பெரிய உட்கட்சி பூசல் அல்லது ஒரு சலசலப்பு, ஒரு கேள்வி கேட்டது, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். 70களில் திருக்கழுகுன்றத்தில் நடக்கிற கூட்டத்தில் கலைஞரும் கலந்துக்கிறார், எம்ஜிஆர் கலந்துக்கிறாங்க. எம்ஜிஆர் திமுகவில் இருக்கார். அப்போ வந்து எம்ஜிஆர் கேட்குறாரு, வந்து கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து நல்ல வசதி வாய்ப்பாகிட்டு இருக்கிறாங்க, சொகுசு காரில் வராங்க, அவங்க குடும்பம்லாம் வந்து நல்லா செழிப்பாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை, மக்கள் சொல்லிக்கிறாங்க. அப்போ என்ன வந்து, அப்போ எப்படி நீங்கள் கணக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. வந்து கணக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. அது உட்கட்சிக்குள்ளே பெரிய சலசலப்பை ஏற்படுத்துது. கணக்கு கொடுங்கன்னு கேட்கும்பொழுது வந்து அப்போ விளக்கம் கேட்டு எம்ஜிஆருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பும்போது தப்பு பண்ணவங்களே மன்னிப்பு கேட்காத போது நான் கேள்வி கேட்டேன், ஏன் நான் வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து எம்ஜிஆர் பதில் கொடுக்குறாரு. பதில் கொடுக்கும்போது செயற்குழு கூட்டம் நடக்கிறது திமுகவில். அந்த செயற்குழு கூட்டத்தில் ஒரு நிர்வாகி, ஒரு பெண் நிர்வாகி, அவங்க எழுந்து சொல்கிறது என்னென்னா, எம்ஜிஆர் மீது கை வைப்பதும் ஒன்று, 1000 வாட்ஸ் கரண்ட் மேலே கை வைக்கிறது ஒன்று அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சு வச்சுட்டு, அதுவும் அழுத கண்ணீரோடு சொல்கிறாங்க. வந்து அங்கேருந்து தொடங்கினான். அதன் பிறகு வந்து அவர் கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார். தனியாக வந்து அதிமுகன்ற ஒரு கட்சியை வந்து தொடங்குகிறார். அதன் பிறகு தெரியும் உங்களுக்கு வரலாறு, வந்து அசைக்க முடியாத ஒரு சக்தியாக எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆர் கேட்ட கேள்வி தான் அது. அதை தாண்டி வந்து ஒரு பிரச்சனையை, அந்த பிரச்சனைக்கு உடனே ஒரு பேசி இல்லது ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுத்தி அதை முடிச்சாச்சு. வந்து தாவேகாவில் அது ஏன்பா இல்லை அப்படின்ற மாதிரியான கேள்வி இருக்குது. ஒரு பிரச்சனை வருது, இந்த உட்கட்சி பூசல் ஏற்கனவே பனையூரில் நடந்த ஒரு கூட்டத்துக்கே பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் அல்லது திருவண்ணாமலை பகுதியில் வடக்கு பகுதியிலிருந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் மாவட்ட செயலாளர் பதவிக்கு வந்து. அப்போவும் தலைவர் வந்து ஸ்ட்ராங்காக பேசலை, புஷி ஆனந்த் வந்து சரியாக பேசலை. இவங்க ஆரம்பத்தில் இதை பேச மாட்டேன்றாங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னா கலைஞ்சி போயிடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தமிழக தேர்தல் மேலிடத்திலிருந்து அந்த பொறுப்பாளராக வந்திருக்காரு. அதனுடைய பொறுப்பாளராக வந்திருக்கார் பியூஷ் கோயல். அவர் வந்து எல்லாரும் பிஜேபி சம்மந்தப்பட்டவங்களாம் பேசிகிட்டு இருக்காரு. இன்னும் கூட்டணி பற்றி அவங்க முடிவு எடுக்கல. அதே வேளையில் அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, விஜய் இந்த எலெக்ஷனில் ஓட்டை பிரிக்கக்கூடிய ஒரு பெரும் சக்தியாக இருப்பார். அதை தாண்டி வந்து யாரும் பிஜேபிக்காரங்க, பாஜகவினர் யாரும் விஜயை தயவு செய்து விமர்சனம் செய்யாதீர்கள், விமர்சிக்க வேணாம், இங்கே விட்டுருங்க அப்படின்போது அங்கே இருக்கிற பிஜேபி நிர்வாகிகளுக்கே, தலைவர்களுக்கே கொஞ்சம் பெரும் ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் பிஜேபி சம்மந்தப்பட்ட யாரும் வந்து, நீங்கள் வந்து தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், நயினார் நாகேந்திரன் ஆகட்டும், மற்றவங்களாம் கூட யாரும் ஒன்றும் பெருசாக விமர்சனம் பண்ணல. விஜய் வந்து எதிர் விமர்சனம் யாரும் பண்ணல. வந்து தொட்டும் தொடாமல் தான் பண்ணிக்கிறாங்க. அவர் தொடர்ந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இருக்காரு. சமீப காலமாக கூட பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து அரசியல் எதிரி திமுகவை தான் அதிகம் விமர்சித்திருக்கார். கொள்கை எதிரி தொடவே இல்லைப்பா, இவங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி போகிறாங்க பொழுது. இன்னும் கேட்டால் டெல்லியிலேருந்து வந்த ஒருத்தரே வந்து ஓப்பனாக பேசிட்டாரு. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, காங்கிரஸார் பெரும் ஆர்வமாக இருக்கிறாங்க. காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி வந்துருமா? காங்கிரஸ் வந்துட்டால் சிறுபான்மையினர் ஓட்டு கன்ஃபார்மாக வந்து தாவேகாவுக்கு வந்துடும். ஏற்கனவே சிறுபான்மை ஓட்டை வந்து கேப்சர் பண்ணிட்டாரு விஜய். அதுவும் ஜோசப் விஜய்ன்னு சொல்ல ஆரம்பித்து அவர் அதுங்கிறது கேப்சர் பண்ணிட்டாரு. இப்போ இந்த கிறிஸ்துவ பெருவிழாவெல்லாம் கலந்துக்கிட்டாரு. இப்போ இவங்க காங்கிரஸ் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. திமுகவும் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் வெறுப்பில் இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் இந்த சமீபத்தில் நடந்த, கன்னியாகுமரியில் நடந்த, அருமனையில் நடந்த கிறிஸ்துவ பெருவிழாவில் அனைத்து கட்சியினரும் வருவதற்காக அவங்க அழைப்பு விடுறாங்க. அந்த அருமனையில் நடக்கிற கிறிஸ்துவ பெருவிழா இன்றைக்கி நேற்று நேரத்தில் கிட்டத்தட்ட 30 வருடமாக அது நடந்துகிட்டு இருக்கு. அரசியல் தலைவர்லாம் கலந்துப்பாங்க. தாவேகா சார்பாக ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் 2 பேரும் கலந்துக்கிறாங்க. இப்போ என்ன எடுத்து வரன்னு சொன்ன சில காங்கிரஸ் தலைவர்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள், எம்பிக்கள், இவங்கெல்லாம் வராமல் போயிடறாங்க கடைசி நேரத்தில். அப்போ என்ன பேசுகிறாரு ஆதவ் அர்ஜுனா,
நான் வந்து ஒரு தொழிலாளி வீட்டில் வளர்ந்த பையன். நான் வந்து ஒரு தொழிலாளி வீட்டில் வளர்ந்த பையன். ஒரு பண்டிகை நாளில் நல்ல துணி, நல்ல சாப்பாடு இது கிடைக்காம வளர்ந்தவன் நான். அதனுடைய வலி எனக்கு என்னன்னு தெரியும். அதே போல தான் கிறிஸ்துவ மதத்தில் ஆகட்டும், இஸ்லாம் மதத்தில் ஆகட்டும், அவங்க பண்டிகை காலத்தில் ஒரு நல்ல துணி வாங்க முடியாமல், நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட முடியாமல் இருக்கிற ஏழ்மையான நிலையில் அவங்களும் இருக்காங்க. மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து தாவேக்காவினர் வந்திருக்கிறோம். குறிப்பாக எங்கள் தலைவர் விஜய் வந்து களத்துக்குள்ளே வந்திருக்காரு. இதெல்லாம் மீறி ஒரு கரூர் சம்பவம், அந்த சம்பவத்தில் ஒட்டுமொத்தமாக விஜயை வந்து எதிர்த்து, எங்கள் தலைவரை வந்து எதிர்த்து நிற்கும் பொழுது முதல் ஃபோனாக டெல்லியிலேருந்து வந்த ஃபோன் வந்து ராகுல் காந்தியிடம். ஓகே பிரதர், ஒன்றுத்தும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த சொன்ன ஒரு வார்த்தை. அதன் பிறகு இடையில் வந்து ராகுல் காந்தி விஜயிடம் வந்து 2-3 தடவை பேசுனதா கூட ஒரு தகவல் இருக்குது. அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி மீட் பண்ணதெல்லாம் போன வீடியோவில் பேசிட்டோம். அப்போ தாவேக்கா பெரும் ஆர்வத்தோடு இருக்காங்க. அந்த அருமனையில் நடந்த கிறிஸ்துவ கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் நிர்வாகி கலந்துக்கிட்டு திமுகவுக்கு எதிராக பேசியிருக்காரு அப்படின்னு வரையான ஒரு தகவல் இருக்குது. இதெல்லாம் தாண்டி உட்கட்சி புசல் ஒரு பக்கம் வரும், யார் கூட கூட்டணி இன்னொரு பக்கம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர் வந்து தன்னுடைய கட்சி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், அவருக்கு ஒரு கட்சி இருக்காதாப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வந்து ஏங்க அவருக்கும் ஒரு கட்சி இருக்குதுங்க. அவரும் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் வந்து அவர் வந்து பேசியிருக்காரு. தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள்லாம் பேசியிருக்காங்க. 90 விழுக்காடு அவங்க என்ன சொல்கிறாங்க, தாவேக்கா கூட கூட்டணி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், வந்து ஒரு பக்கம் வந்து ஓபிஎஸ், இன்னொரு பக்கம் தேமுதிக, இன்னொரு பக்கம் பாமக, இவங்க எல்லாம் வாயை திறக்காமலே இருக்காங்க. அப்படின்போது அவங்களுக்கும் தாவேக்காவுடன் ஒரு கூட்டணிக்கு ஆசை இருக்குதா? தாவேக்கா நன்றாங்க, திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் வரீங்க, எதிர்ப்பரசியல் நாங்கள் பண்ணுறோம், எங்கள் கொள்கைக்கு யாரெல்லாம் ஓகே சொல்கிறீங்க, எங்கள் கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளர் விஜய்னு யார் நீங்களாம் ஏற்றுக்கிறீங்க, அப்படி இருந்தால் வாங்க சாமி, நீங்கள் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி அரசியல், தமிழக அரசியலுடைய சூடு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பி இருக்குது. இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்க வேண்டும், அதன் பிறகு சின்னம் கிடைக்க வேண்டும், அதன் பிறகு வந்து முழு நேர பிரச்சாரம், விஜய் களத்தில் இறங்க வேண்டாம். இதுக்கு இடையில் வந்து ஆடியோ லான்ச் இருக்குது. சேலத்தில் அந்த கூட்டம், அது அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நாளைக்கு தெரிஞ்சிடும். இதை மீறி மக்களை சந்திக்கிற ஒரு விஷயம், மக்களை நேரடியாக சந்திக்கிற ஒரு விஷயத்தை விஜய் எப்பொழுது கையில் எடுப்பார், அதற்கு முறையான அனுமதி கிடைக்குமா, விஜயுடைய அடுத்த கட்ட அரசியல் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.